அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். தொழுகையில் பல்வேறான தொழுகைகள் இருக்கின்றது. தொழுகை என்றாலே மனதுக்கு நிம்மதியை தரக்கூடியது தான். இதில் மாற்று கருத்தில்லை. மனதுக்கு இதமான குளிர்ச்சியை தரக்கூடியது தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கின்றது என்றார்கள். அல்லாஹ்வை வணங்குவது, அவனை அடைய வேண்டும் எனும் இலட்சியத்திலே அவனை நாம் நெருங்க வேண்டும் எனும் எண்ணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் சில தொழுகைகள் மூலமாக சில பிரத்யோக பலன்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவ்வாறானதொரு தொழுகையே லுஹா என்ற தொழுகையாகும். லுஹா என்ற தொழுகை மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய தொழுகையாகும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை செய்யுமாறும் அதனை விட்டுவிடாதீர்கள் என்றும் வசியத் செய்தார்கள். அந்த 3 விடயங்களில் முதலாவது, ஒரு மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோட்குமாறு கூறினார்கள். தினம்தோறும் 2 ரக்காத் லுஹா தொழுகையை தொழுமாறு கூறினார்கள். மூன்றாவது, தூங்குவதற்கு முன்னர் வித்ர் தொழுகையை தொழுமாறு கூறியுள்ளார்கள். சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், லுஹா தொழுகையை தொழுவதனால் பல நன்மைகள் கிடைக்கின்றதென்று, பல்வேறு பாக்கியங்கள் இருக்கின்றதென்றும் கூறுகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய ரிஸ்கினுடைய தேவைகளை நாம் லுஹா தொழுகையின் மூலம் பெற்றுக்கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். லுஹா தொழுகையின் மூலமாக எங்களுடைய ரிஸ்கினுடைய வாசல் விசாலப்படுத்தப்படுகின்றது, ரிஸ்கினுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகின்றது என்று சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். லுஹா தொழுகையை முடிந்த வரையில் தொழுவதற்கு முயற்சியுங்கள், அல்லது வாழ்நாள் முழுவதுமே தொடர்ச்சியாக தொழுது வருவதற்கு எம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். லுஹா தொழுகையின் நேரம் எமக்கு தெரியும். காலையில் சூரியன் உதித்து நன்றாக வெளிச்சமானதன் பின்னர் சூடு சிறிதளவில் தெரியக்கூடியவாறு சுமார் ஏறத்தாழ 9:15க்கு பின்னர் தொழுவதற்கு ஆரம்பித்து 11:30 மணி வரையிலும் தொழுக முடியும். இந்த தொழுகையில் அல்லாஹ் ரிஸ்கை வைத்துள்ளான். லுஹா தொழுகையை பற்றி முழுமையான விளக்க வீடியோ ஏற்கனவே எம்முடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் அதை பார்வையிடுங்கள். மேலும் நம் முன்னோர்கள் சில துஆக்களையும் சொல்லி தந்துள்ளார்கள். குறிப்பாக ஷாஃபி மத்ஹபில் ஒரு முக்கியமான சட்ட நூலொன்றாக இருக்கக்கூடிய, அதன் விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஒரு கிதாபிலே ஒரு துஆ இருக்கின்றது. இந்த துஆவினை லுஹா தொழுகைக்கு பின்னர் ஓதி வாருங்கள். அல்லாஹ் ரிஸ்குடைய வாசலை விசாலப்படுத்தி தருவான் என்று கூறியிருக்கின்றார்கள். என்ன துஆ என்றால், அந்த துஆ சிறிது நீளமானது தான். இன்ஷா அல்லாஹ் இதனை பார்த்தாவது ஓதி வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதனை லுஹா தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும். இவ்வாறு ஓதினால் அல்லாஹ் எல்லா விதமான ரிஸ்கினுடைய விஷயங்களையும் சேர்த்து தருவான். اللهم إن كان رزقي في السماء فأنزله وإن كان رزقي في الأرض فأخرجه وإن كان رزقي بعيدا فقربه وإن كان رزقي قريبا فيسره وإن كان رزقي معسرا فيسره وإن كان رزقي حراما فطهره وإن كان رزقي قليلا فكثره وإن كان كثيرا فصبرني فيه يا رب العالمين. اللهم إن كان رزقي في السماء فأنزله
وإن كان رزقي في الأرض فأخرجه وإن كان رزقي بعيدا فقربه وإن كان رزقي قريبا فيسره وإن كان رزقي معسرا فيسره وإن كان رزقي حراما فطهره وإن كان رزقي قليلا فكثره وإن كان كثيرا فصبرني فيه يا رب العالمين. இதுவே அந்த துவாவாகும். ரிஸ்கினுடைய தேவை எமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும், தடை இல்லாமல் நம் கையில் ரிஸ்க் வந்து சேர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் இதனை மனனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவா, என்னுடைய ரிஸ்க் வானத்திலே இருக்குமானால் அதை நீ எனக்கு இறக்கி கொடுப்பாயாக. எனக்கான ரிஸ்க் பூமியிலே இருக்குமானால் அதை நீ வெளிப்படுத்தி கொடுப்பாயாக. எனக்கான ரிஸ்க் தூரமாக இருக்குமானால் அதை நீ எனக்கு நெருக்கமாக்கி கொடுப்பாயாக. என்னுடைய ரிஸ்க் கிடைக்கக்கூடிய இடம் சிரமப்படக்கூடிய இடமாக இருந்தால் அதை எனக்கு இலேசாக்கி கொடு. எனக்கான ரிஸ்க் ஹராமானதாக இருக்குமானால் அதை நீ சுத்தப்படுத்தி கொடுப்பாயாக. என்னுடைய ரிஸ்க் குறைவாக இருக்குமானால் அதை நீ அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. என்னுடைய ரிஸ்க் அதிகமாக இருந்தால் அதில் நீ பரக்கத்தை கொடுப்பாயாக. இவ்வளவு அர்த்தம் நிறைந்த இந்த துவாவை ஓதுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் ரிஸ்கினுடைய வாசலை விசாலப்படுத்தி தருவான். மேற்கிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் நிறைந்து விட்டால் எவ்வாறு தண்ணீர் வேகமாக செல்லுமோ அவ்வளவு வேகமாக ரிஸ்கை அல்லாஹ் அளிப்பான். முதலாவதாக லுஹா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கும் பலனை அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.